பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு மனமகிழ்ச்சியான நாளிலே கர்த்தருடைய வார்த்தை எபேசியரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல அநேக ஸ்தோத்திரம் ஆலோசனைகளை அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுக்கிறார். பிள்ளைகளுக்கு ஆலோசனை, பெற்றோர்களுக்கு ஆலோசனை, வேலைக்காரர்களுக்கு ஆலோசனை, அடிமையானவனுக்கு ஆலோசனை, சுயாதீனமானவனுக்கு ஆலோசனை, எஜமானுக்கு ஆலோசனை, ஊழியக்காரனுக்கு ஆலோசனை, இப்படி எல்லா ஆலோசனையும் கொடுத்துட்டு, இந்த ஆலோசனையிலே நான் கொடுத்த ஆலோசனையிலே நீங்க நிலைத்திருக்க வேண்டுமானால், நான் சொல்லுகிற ஆலோசனை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டுமானால், நீங்க என்ன செய்யணுமா? கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படணும். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும். ரெண்டு காரியம். ஒன்று கர்த்தரிலும், இரண்டாவது அவருடைய சத்துவத்தின் வல்லமை. ஆமா, கர்த்தருக்குள்ள இருக்கிற வல்லமை, கர்த்தருடைய வசனத்துக்குள்ள இருக்கிற வல்லமை, கர்த்தருடைய ஆவியானவருக்குள்ள இருக்கிற வல்லமை, கர்த்தருடைய அபிஷேகத்திற்குள்ள இருக்கிற வல்லமையில நம்ம பலப்படணுமா. அப்பதான் இந்த மேற்கொண்ட ஆலோசனைகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அதை நிறைவேற்றுவதற்கு நாம் தகுதியுடையவர்களாய் மாற முடியும். இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மை சத்துவத்திலும் அவரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நம்மை பலப்படும்படி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நம்ம தேவ சமூகத்துல காத்திருந்த ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினாலே, உம்முடைய சத்துவத்தினாலே, உம்முடைய கிருபையினாலே, உம்முடைய இரக்கத்தினாலே, உம்முடைய தயவினாலே, உம்முடைய அபிஷேகத்தினாலே, உம்முடைய ஆண்டவரே வல்லமையினாலே என்னை நிரப்புங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் நிரப்பி நம்மை பலப்படுத்துவார். ஆவியானவருடைய முதல் வேலை நம்மை பலப்படுத்துகிற வேலை. அவர் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரப்பா, நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரை, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்ற வசனத்தின்படி நாங்கள் பலனடையட்டோம்ப்பா. எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் ஒரு புது பலன் உண்டாகட்டும். கர்த்தர் அப்படியே செய்வீராக. கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பீராக. கிருபையின் கரம் எங்களை தாங்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.